பெல்லி ஃபேட் குறைக்கிறது எப்படி, தொப்பையை எப்படி குறைக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ஃபிட்னஸை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு எப்பவும் போல ஃபுல் டீடைலா பிராக்டிக்கல் சொல்யூஷன் பார்க்க போறோம். வயிற்று பகுதியில் மட்டும் பல பேருக்கு நிறைய ஃபேட் சேரும். ஒரு சில பேர்லாம் ஒல்லியா இருப்பாங்க, ஆனா வயிறு மட்டும் இப்படி பானையாட்டம் வெளில வர்றது. ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்கு. ஒன்னு, தோலுக்கு அடியில இருக்கிற சப்கியூட்டேனியஸ் ஃபேட். இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றோம் அப்படின்னா இமீடியட்டா ஃபேட்டா போய் டெபாசிட் ஆகிற விஷயம். இன்ஃபேக்ட் நானும் டாக்டர் குகனும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம் ஹார்ட் ஹெல்த்தை பத்தி. அதுலயும் இவர் இந்த விசரல் ஃபேட்டை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வயிறு, அப்புறம் நம்மளோட லிவர், பேங்க்ரியாஸ், இன்டெஸ்டைன்லாம் இருக்குல்ல, இதுங்களுக்கு நடுவுல ஒரு லேயர் ஆஃப் ஃபேட் அப்படின்றது பில்ட் ஆச்சு. உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை குறைக்குது, உங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கான முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அதனால தான் பல பேருக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும், ஆனா தொப்பை மட்டும் குறையாது. ஏன்னா இந்த விசரல் ஃபேட் அப்படியே கட்டியாட்டம் நின்றுட்டு. நம்ம ஃபேட் லாஸ் அப்படின்னு பண்ணும்போது நம்மளோட ஓவரால் ஃபேட் லாஸ்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும். அண்ட் இந்த விசரல் ஃபேட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்றதையும் நம்ம தெளிவா யோசிக்கணும். இப்போ பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? வயிற்றுக்குள்ள என்ன போகுதுன்றதை ரெகுலேட் பண்ணாதான் நம்மளோட உடம்புல ஃபேட் சேர்றதை தடுக்க முடியும், அதை கொஞ்சம் கொஞ்சமா பர்ன் பண்ண முடியும். முக்கியமான ரூல் என்ன? சுகர் தேவையே இல்லாத ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றாங்க, எக்ஸப்ட் ஃபார் அத்லெட்டிக் பர்ஃபார்ம். இந்த சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ நம்ம வயிற்றுக்குள்ள கட் பாக்டீரியா, இதுல நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்கு. இந்த சுகரை சாப்பிடும்போது கெட்ட பாக்டீரியாக்களோட அளவு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. உங்களுக்கு விசரல் ஃபேட்டும் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட பாடியில ஓவரால் ப்ளோட்டிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நோயை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ சுகரை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தவிர்க்கிறோமோ நம்ம உணவுல, அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம ஹெல்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பீஸ் சாக்லேட்டாவது சாப்பிட்டாதான்ப்பா என் லஞ்ச் நல்லா இருக்கும், இதை கம்ப்ளீட்டா ஒரு 20லேருந்து 25 நாள் நிறுத்தினீங்க அப்படின்னா அந்த கிரேவிங் திரும்ப வராது. அந்த 25 டேஸ் மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். அடுத்தபடியா உங்களோட டயட்ல நிறைய ஃபைபர், நாறு சத்து, நிறைய வெரைட்டி காய்கறி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நாறு சத்து எக்கச்சக்கமா கிடைக்கும். இந்த நாறு சத்து நிறைய சாப்பிடும்போது நெகட்டிவ் கேலரிஸ்ன்னு சொல்றோம். அதாவது அந்த ஃபைபரை டைஜஸ்ட் பண்றதுக்கு அந்த உணவுல இருக்கிறத விட ஜாஸ்தி கேலரி நம்ம உடம்பு செலவழிக்குது. அடுத்தபடியா உங்க டயட்ல நீங்க சாப்பிட்றது எல்லாமே ஹோல் ஃபுட்டா இருக்கணும், ப்ராசஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்னு. கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் முக்கியமானா நீங்க பண்ணும்போது உங்களோட வெயிட் வேகமா இறங்குது. ஆனா அந்த கேலரியை குறைக்கும் போது நீங்க சரியான உணவு, தேவையான அளவு புரோட்டீன், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் ஃபைபர் இருந்தாதான் மசில் மாஸை மெயின்டைன் பண்ணி ஃபேட்டை குறைக்க முடியும். வெறும் கேலரியை பார்க்காம நீங்க என்ன ஊட்டச்சத்து சாப்பிடுறீங்க அப்படின்றத பார்க்கறது நல்லது. இன்ஃபேக்ட் சரியான உணவை தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க கேலரி கூட கவுண்ட் பண்ணாம ஈஸியா ஃபேட்டை குறைக்கலாம். பிசிக்கல் ஒர்க் அப்படின்றது இன்னைக்கு இல்லாம போயிட்டதுனால ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் நம்ம செய்யும் போது நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா ஃபேட்டை சேராம தவிர்க்க முடியுது. ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யறவங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தும் சூப்பரா இருக்கு, உங்களோட வாழ்நாள் குவாலிட்டியா நீட்டிக்கப்படுது. சரி, இதுல எதுப்பா பெஸ்ட்? கார்டியோ சொல்றாங்க, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், ஹிட் சொல்றாங்க, வெயிட் ட்ரைனிங் சொல்றாங்க. எது நல்லது அப்படின்னா இது மூணுத்தோட காம்பினேஷன் நமக்கு தேவை. ஏன்னா இப்ப கார்டியோ அப்படின்னு செய்யும்போது அது ரிதமிக் பேட்டர்ன்ல உங்களோட பிளட் ஃப்ளோ ரொம்ப கஷ்டப்படாம நீங்க பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ உங்க ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தருது, நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகுது. இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னும் போது ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் செம ஹையா ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு பீரியட் ஆஃப் 1.5-2 மினிட்ஸ்ல அந்த ஹார்ட் ரேட்டை திரும்ப நார்மல் கிட்ட கொண்டு வந்துட்டு திரும்ப ஹையா புஷ் பண்ணும்போது உங்க பாடியில ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வருது. உங்களோட டெஸ்டோஸ்டரான், ஜிஹெச் ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் முக்கியம். எதுக்கு இந்த வெயிட் ட்ரைனிங்னா, வாரத்துக்கு ஒரு 3 வாட்டியாவது வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்க வெறும் கேலரியை பர்ன் பண்ணல, உங்களோட வெறும் ஹார்மோன்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல, அந்த மசில்ஸ்ல நீங்க பிளேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஒர்க் அவுட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெக் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அடுத்த 72 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த மசில்ஸை ரிப்பேர் பண்றதுக்கும் அண்ட் உங்களை ரிகவர் பண்றதுக்கும் உடம்பு எனர்ஜியை நிறைய செலவழிக்கும். ஸோ இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல உங்களால ஃபேட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த சமயத்துல நான் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் சென்சிபிளா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் ஃபேட் இன்க்ளூடிங் விசரல் ஃபேட் நல்லா குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த வயிற்று பகுதி பெருசா ஃபேட் ஆகிறதுக்கு 2 காரணம் சொல்றேன். அது ஒரு தெர்மோஸ்டாட் ஆட்டம் ஃபார்ம் ஆகுது உங்களோட பாடியோட மிட் செக்ஷன் அப்படின்றதுனால பல பேருக்கு ஈஸியா இங்க தான் ஃபேட் ஸ்டோர் ஆகுது, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல. ரெண்டாவது விஷயம், யார் ஒருவர் சரியா தூங்கலையோ, யார் ஒருத்தர் நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்களோ, பல பேருக்கு இன்னைக்கு ஒர்க் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ், ஒர்க்கை பத்தி யோசிச்சுட்டு தூங்குறதும் இல்லை, நாள் முழுக்கையும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன்ல பல பேருக்கு அப்டாமினல் விசரல் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியா வருது. நம்ம மினிமம் ஒரு நாளைக்கு 7.5லேருந்து 8 மணி நேரம் இரவுல தூங்கி ஆகணும். அண்ட் உங்களோட ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு நல்ல மென்டார் கிட்ட பேசலாம், இல்ல ஒரு நல்ல நண்பர்கள் அண்ட் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்
பண்ணும்போது ஒரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்க போகுது. அண்ட் உங்களோட ஸ்லீப் ஹைஜீன், நீங்கள் உறங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியிலேருந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்க்கறத நிறுத்திட்டு ஒரு நல்ல டார்க் ரூமில் படுத்து தூங்கும்போது உங்கள் ஸ்லீப் சூப்பராக ஆக போகுது. ஸோ நல்லா தூங்கி எழுந்திருக்கிறதே உங்களோட ஹார்மோன்ஸுக்கு பூஸ்ட், உங்கள் மெட்டபாலிசம்க்கு பூஸ்ட் அண்ட் விசரல் ஃபேட்டை கரைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா அமையுது. நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சிக்ஸ் பேக்கை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க சிக்ஸ் பேக் வருதே அப்படின்றவங்கள்ட்ட நீங்க இதை செஞ்சுதான் சிக்ஸ் பேக் வந்துச்சா அப்படின்றத போய் ஆராய்ஞ்சோம்னா கிடையாது. ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய மித். உங்க உடம்பு உங்களுக்கு ஒரு சில ஃபேட் பேட்டர்ன் அப்படின்றத சேர்க்குது அப்படின்னா ஒரு சில இடங்கள் டஃப்பாக தான் இருக்கும். எஸ்பெஷலி மிட் செக்ஷன் ஃபார் மென் அண்ட் விமன். விமன் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜெனிக் பேட்டர்ன் ஹையாக இருந்துச்சுன்னா அவங்களோட தை பட் அதில் நிறைய ஃபேட் இருக்கும் அண்ட் அதுதான் லாஸ்ட்டாக ஃபேட் குறையக்கூடிய இடமா இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பெண்கள்லாம் அந்த சி செக்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அந்த கட்டான ஏரியாவில் வந்து எப்போவுமே ஒரு பேபி ஃபேட் இருக்கும், கடைசியாக அங்கேருந்து தான் ஃபேட் குறையும். ஸோ இந்த மாதிரி பாடிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்றது கிடையாது. ஃபேட் பர்னர்ஸ் உங்கள் மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு சில பொருட்கள். அதுலேயும் நிறைய பேர் வந்து ப்ராப்ரியேட்டரி பிளெண்ட் அப்படின்னுட்டு உள்ள என்ன இன்கிரீடியன்ட் போடுறோன்றதையே மறைக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்குள்ள ஒரு விஷயம் போகுது, அது விஷமா இல்ல நல்லதா அப்படின்னே தெரியாம ஃபேட் குறையுது அப்படின்றத எடுத்துட்டு லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் அனுபவிக்கிறதுல யூஸ் இல்லை. இந்த ஸ்பாட் ரிடக்ஷன், ஃபேட் பர்னர்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல வாழ்க்கை முறை இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெல்லி ஃபேட் மட்டும் இல்லை, உங்களோட ஓவரால் பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் எல்லாத்தையும் கரைச்சிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி பாடியை உங்களால் உருவாக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் தர டிப்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். Until my next video, this is your Bigly, over and out.